தானே கத்தினுக்குறேன். ஏடி நம்பர் கொடுங்க சார், ஏடி நம்பர் கொடுங்க சார். நம்பர் கொடுத்தாங்கல்லப்பா. ஏடியா அவர் தானே நம்பர் எதுக்கு? ஆமா. எந்த ஏரியாக்கு எப்ப போறீங்கன்னு கேட்டா தவறு இல்ல சார். கல்லிப்பு ஆச்சு, கல்லிப்பு ஆச்சு. அங்க இது பண்ணி வச்சிருக்காங்க. உள்ள அங்கதான் பவர் போகுது. ஆமா, ஏடி உள்ளதா இருக்கான்னு சொல்றீங்க. ஏடி உள்ளதா இருக்கான்னு சொல்றத விட்டு நம்பரை கொடுத்து போன நம்பர் கேட்டீங்க, நம்பர் கொடுத்துட்டா உங்களுக்கு தெரியாதா சார்? எங்க அலை வைக்கிறதா நீங்க வேலையா? எங்க அலை வைக்கிறதா வேலையா? உங்களுக்கு ஏடி உள்ள என்ன பண்றாங்க? ஏடி உள்ள என்ன பண்றாங்க? இவங்க ஏடி சொல்றீங்க. இல்ல புடியான்னு சொல்லுங்க. ஏடி எவ்வளவு அந்த கத்துறாங்க வெளிய. கோபினா ஏடி உள்ள உட்கார்ந்தீங்கன்னா அவ்வளவு நேரம் கேள்வி கேட்கணும். உள்ளே உட்கார்ந்து இருக்கறாங்க. சப்ஸ்டிஷன் பார்க்கறேன். நாங்க அந்த கத்து வெளிய கத்திக்கிறோம். சார் நீங்க சட்டை போட கூடாது சார். நாங்க கரண்ட் பில் கட்டல இப்போ. எங்க நேப்பா கரண்ட் இல்ல, இங்க கரண்ட் இல்ல. கரண்ட் சப்ளை இல்ல. நீங்க கரண்ட் நீங்க போயிடுச்சு. எல்லாரும் பிரச்சனை எல்லாரும் கேக்குறாங்க. வாங்க ரோட்ல உட்காரலாம். உங்களுக்கு பிரச்சனை இல்ல, வாங்க ரோட்ல உட்காரலாம். அண்ணா இந்த கேள்வி நாங்க பைத்தியக்காரன் நினைச்சிருக்கீங்க. எங்களை பார்த்தா என்ன பைத்தியக்காரன் மாதிரி உங்களுக்கு? ஓகே எல்லாரும் ரோட்ல உட்காரலாம். நீ உவால ஒழுங்கா செய்யறீங்க. ஒரு சப்ளை வச்சு நான் எங்களை பார்த்து பைத்தியக்காரன் நினைக்கிறாரு. ஏடி நம்பர் கத்தினுக்குறா. ஏடி உள்ளே உட்கார்ந்து நிக்கிறாரு. எவ்வளவு நேரமா ஏடி உள்ள உட்கார்ந்து நிக்கிறாரு. நாங்க ஏடி நம்பர் கூட ஏடி நம்பர் கூட கத்தினுக்கிறேன் நான். அவர்தான் ஏடி. உங்களுக்கு தெரியுமா? எனக்கு தெரியாது. அவங்க சொல்றாங்க அவர்தான் ஏடியா. எவ்வளவு நேரமா அரை மணி நேரமா கத்துற ஏடி நம்பர் கொடுங்க சார், ஏடி நம்பர் கொடுங்க. உள்ளதான் உட்கார்ந்து சொல்றதுக்கு எதுக்கு தானே கத்தினுக்கிறேன். ஏடி நம்பர் கொடுங்க சார், ஏடி நம்பர் கொடுங்க சார். நம்பர் கொடுத்தாங்கல்லப்பா. ஏடியா அவர் தானே நம்பர் எதுக்கு? ஆமாப்பா. ஏடியா அவர் தானே. உள்ள வேலை அது சொல்றதுக்கு என்ன அர்த்தம்? அது சொல்ல வேண்டியது ஏடி உள்ள வேலை செஞ்சுட்டு இருக்காரு சொல்ல வேண்டியது. உள்ளதான் இருக்காருன்னு ஏடி உள்ளதா இருக்காரு சொல்றதுக்கு என்ன? உள்ளதான் இருக்காரு. அவருக்கு எதுக்கு நம்பர் சொல்லாத? நீங்க சொல்ல வேண்டியது ஏடி உள்ளதா இருக்காரு. நீங்க தான் நம்பர் கொடுத்தீங்க. எங்களை பார்த்தா உங்களுக்கு பைத்தியக்கார மாதிரி இருக்குது. ஃபால்ட்டுக்கான அந்த மெட்டீரியலும் இல்ல, எதுவுமே கிடையாது. ஏன் இல்லைன்னா இருக்க ஃபீல்டர் இங்க மாத்தணும், அங்க போடணும், இன்னைக்கு நைட்டு சமாளிக்கணும் சார். ஒண்ணும் இல்லை, அப்புறம் இருக்குன்னா ஆன் பண்ண வேண்டியதானே, சார்ஜ் பண்ண வேண்டியதானே. எப்பங்க வேலை செய்யற போட்டோ காட்டுங்க பாப்போம். வேலை செய்யற போட்டோ காட்டுங்க. அரிசி இருக்கு அப்படின்னா வேலை செய்யற அரிசி கொஞ்சம் சாப்பாடு போட்டோ காட்டுங்க. சமையல் பண்ற போட்டோ காட்டுங்க. அதை காட்ட மாட்டீங்களா? சமையல் பண்ற போட்டோ காட்டுங்க. அந்த ஃபோன் பண்ணி எந்த ஏரியால பண்றாங்க நாங்க போய் பாக்குறோம். பவுண்ட் ரோட்ல வந்துறாரு வந்து உங்க ஏரியாக்கு சப்ளை போட்டு அவர் கூடவே கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுவாங்க. ஏறி வரல அப்பல ஏறி வர கேக்குறீங்க. அவர் வேலை செய்யறாருன்றீங்க. யார தான் கேக்குறது? நான் இன்னொரு ஏரியா ஏய் பாண்டல நீங்க யாரு நீங்க பேசுங்க. நீங்க பேசுறீங்க. நீங்க பேசுங்க. ஏடி பையங்க ஏறி மேல ஏறி இருக்காருல. இங்க பாருங்க. யார் மெயினா எல்லாம் வாங்குவாங்க. ஆஃப் பண்ணல ஆஃப் பண்ண முடியாது. 3 வருஷமா இப்படி தான் இல்ல அவங்க மட்டும் கரண்ட் இங்க மட்டும் கரண்ட். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளிக்கு பிறகு இந்த படத்துல ஒரு கலகலப்பும் கைகலப்பும், போயிட்டே தான் இருக்காரே தவிர பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.